ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து பிரேக்ஃபாஸ்டோட இயக்குனர் யாருன்னா காந்தி கிருஷ்ணா. ஒரு முன்னதிக தகவல் என்னன்னா, அவர் வந்து இயக்குனர் சங்கருடைய உதவியாளராக இருந்தவர். செல்லமே தான் அவருடைய முதல் படம். பரத் விஷால் நடிச்சிருப்பாங்க. விஷாலுக்கு அதான் முதல் படம். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னென்னா, காந்தி கிருஷ்ணா சார் வந்து அரவிந்தசாமி வச்சு ஒரு படத்தை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி கிட்டத்தட்ட ₹1 கோடி வரைக்கும் செலவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் நிறுத்தப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. செல்லமே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு படமாக இருக்கும். அதுக்கு அடுத்த படம்னா நம்ம வந்து ஆனந்த தாண்டவம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து ஓரளவு ஒரு மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு போய் இருப்பார். சுஜாதாவோட சிறுகதையை தான் நாவலை தான் அது படமாக எடுத்திருந்தார். அந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த படத்துலேயே வைரமுத்து பாட்டு எழுதியிருக்காரு. அந்த செல்லம்மை படத்துலேயே வைரமுத்து பாட்டு எழுதியிருந்தார். அதில் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு எழுதியிருந்தார். ஆரிய உதடுகள் உண்ணது, திராவிட உதடுகள் என்னது அப்படின்ட்டு. அதாவது விஷால் கருப்பாக இருப்பாங்க, அவங்க சிகப்பாக இருப்பாங்கன்றதுனால அப்படி ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தார். அந்த டைமில் வந்து பெருசாக பேசப்பட்டது, சின்ன சர்ச்சையாக கூட கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு வைரமுத்து சார் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்துக்கு இப்போ கட் பண்ணோம்னா ஆனந்த தாண்டவம் படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதாவது தமன்னா வந்து இன்னொருத்தருடைய மனைவியாக இருந்திருப்பாங்க, ஒருத்தரை காதலிச்சிருப்பாங்க. அதாவது மார்புக்கு மத்தியில் செத்துவிட தோணுதடின்னு வைரமுத்து ஒரு வரி எழுதியிருப்பார் இல்லையா, உப்புகரோட பாட்டில். அதை ஒரு கவிதையாக எழுதி அவர் வந்து அந்த படத்தில் வந்து அவங்க 2 பேரும் பயங்கரமாக காதலிச்சிருப்பாங்க. காதல் பிரிஞ்சு ஒரு டைமில் வந்து தமன்னா போயிடுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அந்த கல்யாண வாழ்க்கை கசந்து மறுபடியும் காதலாம் தேடி வருவாங்க. அப்போ வந்து ஒரு பாட்டில் வைரமுத்து வந்து எழுதியிருப்பார், பூவை திறந்து போயொழிந்த வாசமே மீண்டும் பூவோடு உனக்கென்ன ஸ்நேகமே அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ கட் பண்ணால் இந்த படத்துலேயே வைரமுத்து ஒரு ஹனிமூன் சாங் ஒன்று எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்குன்னா வைரமுத்து தொடர்ச்சியாக அவரோட பயணிக்கிறாருங்கிறதுக்காக சொல்கிறோம். அவருடைய தமிழ் வந்து இன்னும் இளமையோடு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த படத்துடைய கதைக்கு வந்துடலாம் நேரடியாக. 2 காதல் ஜோடிகள், அவங்க 2 பேருக்கு வந்து காதலிச்சோடனே கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அந்த கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு நபராக யார், கஸ்தூரி வர்றாங்க. அவங்க 2 பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு கதை சொல்கிறாங்க. அதுதான் அந்த படத்தோட உண்மையான கதை. அந்த கதையில் ஹீரோ, படத்தோட உண்மையான ஹீரோ ராணவ் இருக்காரு, ஹீரோயின் வந்து ரோஸ்மின் இருக்காங்க. 2 பேருமே அறிமுகம். இவங்க 2 பேரும் எப்படி காதலிச்சாங்க, இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரிவு வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, இவங்களுடைய காதல் வந்து கஸ்தூரிட்ட இளம் ஜோடிகளாக வந்திருக்கக்கூடிய அந்த ஜோடிகளுக்கு கொடுத்த பாடம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. படத்தோட ஹீரோ ராணவ் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கார், நல்லா அழகாக இருக்கார், பார்க்க லட்சணமாக இருக்கார். என்ன அவர் இன்னும் தன்னுடைய நடிப்பில் மட்டும் தன்னை இன்னும் மேம்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லா வருவார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பாட்லைட் சார்பாக சொல்லிக்கிறோம். கூத்துப்பற்றை மாதிரி நிறைய நடிப்பு சார்ந்த அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது, நல்ல நல்ல அமைப்புகள். ஆடுகளம் நரேன் சார் கூட சொல்லிக் கொடுக்காரு. அவங்ககிட்டலாம் இன்னும் கொஞ்சம் போய் டீப்பாக போய் கொஞ்சம் நடிப்பை நல்லா கற்றுக்கிட்டா எமோஷனல் காட்சிகள் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதே வார்த்தையை வந்து நம்ம ஹீரோயின் ரோஸ்மினுக்கும் சொல்லலாம். இவருக்கு ஏற்ற ஜாடிக்கு ஏற்ற முடின்ற மாதிரி இவருக்கு ஏற்ற ஜோடி ரொம்ப அழகாக இருக்காங்க. சில ஃப்ரேமிங்கில் அடா சூப்பராக இருக்க பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இன்னும் கூட நடிப்பில் இன்னும் அவங்க கொஞ்சம் மேம்பட்டு சில முயற்சிகளை எடுத்தாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். அவங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிறகு வந்து சின்ன சின்ன கேரக்டரில் பாலாசத்தியல் சார் வராரு, வினோதினி வர்றாங்க, கஸ்தூரி ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. கஸ்தூரியை பற்றி சொல்லும்போது, கஸ்தூரிக்கு வந்து இயக்குனர் காந்தி கிருஷ்ணா ஒரு சில இடத்துல ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருந்தாரு. அவங்க யாருன்னு ரிவீல் பண்ணும்போது அவங்க இன்றைக்கி வந்து கஸ்தூரி வந்து ஒரு வயது ஒரு மூத்த நடிகை. அவங்கள இந்த காலத்தில் இப்படிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இடுப்பு வயிறுலாம் காமிக்கணுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. அது இல்லாமலே அதை கன்வே பண்ணியிருக்க முடியும். அதெல்லாம் இயக்குனர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுன ஒரு விஷயம். பிறகு வந்து நம்ம அர்ச்சனா நடிச்சிருக்காங்க, சம்பத்ராஜ் நடிச்சிருக்காரு. இப்படி நிறைய கேரக்டர்கள் வந்து படத்தில் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவர் எல்லாத்தையும் விட படத்தை ரொம்ப பிரமாதமாக மேக் பண்ணியிருக்க வந்து கேமராமேன் பன்னீர்செல்வம் தான். அருமையான சினிமாட்டோகிராஃபி, அட்டகாசமாக எடுத்திருக்காப்புல. ஒவ்வொரு ஃப்ரேமிங்கும் சூப்பராக இருந்துச்சு. லொக்கேஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈசிஆர் தான். ஈசிஆரில் நிறைய காட்சிகளுக்கு எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஈசிஆரை கூட ரொம்ப ஈஸியாக காமிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மாசாக சூப்பராக காமிச்சிருக்காப்புல. ஃபாரினில் ஒரு சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க நிறைய பொருட்செலவு மீன்ஸ் வந்து அந்த லொக்கேஷன்ஸில் ரொம்ப நாள் தங்கி எடுத்துருந்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ அழகாக, அந்த அவுட்புட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் எப்போதுமே ஒரு பெரிய ஜீவன் இருக்கும். ஒருவேளை அந்த கதையில் கொஞ்சம் ஜீவன் கம்மியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்துச்சு, என்னன்னு தெரில. இன்னும் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சில இடத்துல மட்டும் தோணுச்சுது. இந்த கதை வந்து ஒரு தம்பதிகளுக்கு, இன்றைய தலைமுறைகளுக்கு காதலுடைய உயரம், திருமண வாழ்வுடைய உயரத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிருக்காரு இயக்குனர். ஆனால் அதை சொன்ன முறையில் நிறைய குழப்பங்கள் அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து எந்த கேரக்டரும் கனெக்ட் ஆகவே முடியலை. திரைக்கதை அங்கே தடுமாடி ஓடுறதுனால நம்மளால் படத்துக்குள்ளே முழுமையாக கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் லெவல்லையும் ஸ்டேஜிங் லெவல்லையும் நடிகர்களோட ஆக்டிங் லெவல்லையும் படம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம். அது கிடைக்கல.
இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜ் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வேணால் அந்த படத்தை பாராட்டலாம். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.